What are you going to do? Do it quickly. யோவான் 13:27. நீ செய்யவிருப்பதை விரைவில் செய். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, புனித வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இன்று sin is a love of self to the point of despising God. St. Augustine, sin is a love of self to the point of despising God. கடவுளை ஒதுக்கி தன்னையே அன்பு செய்வதே பாவம். ஈகோ என்றால் edging God out. கடவுளுக்கு இடமில்லை. அங்கு நிறைந்திருப்பது ஆணவம், அகந்தை, அகங்காரம், இருமாப்பு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இறைவனோ இறைவனை சார்ந்த பண்புகளோ நற்குணங்களோ எதற்கும் இடம் கிடையாது. அது யூதாசை போன்று என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிறது. ஒண்ணுமே பைபிளை திறக்காத ஒரு மனுஷன் இப்படி புனித வாரத்துல தியான பிரசங்கள்லாம் கேட்டார். உடனே அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டார், என்ன நான் பைபிளையே படிக்க மாட்டேங்கிறேன்னு, சரி இனிமேலாவது படிக்கலாம் அப்படின்னு தூசியை தட்டி எடுத்து தொடச்சி பைபிளை திறக்கிறான். சில பேருக்கு ஒரு வகையான குருட்டு நம்பிக்கை இருக்கும். எந்த வசனம் முன்னாடி வருது பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? அவை கண்ணை மூடிக்கிட்டு எந்த வசனம் முன்னாடி வருதோ அதை நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி திறந்து கை அப்படியே வச்சுக்கிட்டே வந்த வசனம், யூதாஸ் சென்று நான்று கொண்டான். என்னடா இது, எடுத்தோடனே முதல் வசனமே அவசகனமா வருது. ஆண்டவர் வாழ்வுதரும் வார்த்தைன்னு சொன்னாங்க நற்செய்தியில, என்னை எடுத்தோடனே போய் நான்று கொள்னு சொல்லுதே அப்படின்னு முனவிக்கிட்டே மறுபடியும் மூடி ரெண்டாவது தடவை எடுத்தான். ரெண்டாவது எடுத்து கையை வச்சுக்கிட்டே வந்தா, நீயும் அதே போல் செய்ய. போச்சுடா, இது மேல மேல சமட்டி அடி கிடைக்குமாறு அடிக்குதே, நானும் போய் நான்கு கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லி மூணாவது என்ன வருதோ அதை கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி மூணாவது தடவை திறந்து கையை வச்சுக்கிட்டே வந்தா இந்த வசனம் வந்தது, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இட் குவிக்லி. நீ செய்யவிருப்பதை விரைவில் செய். பைபிள் மூடிட்டான். பைபிளாவது வாசகமாகும். ஆக எதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன, என்ன சொல்லுகின்றன என்பதற்கு நமக்கு ஒரு அறிவு, ஞானம், தெளிவு வேண்டும். யூதாசை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள், an arrogance with which we want to emancipate from God and be only ourselves, an arrogance which makes us believe we do not need the eternal love, an arrogance with which we wish to become the only masters of our own life. Benedict the 16th, கார்டினல் ராட்சிங்கர் என்று அவர் இப்படிப்பட்ட ஆணித்தரமான வார்த்தைகளை எழுதியது, போதித்தது, கற்பித்தது எல்லாம் தான் அவரை போப்பாண்டவராக உயர்த்தியது. செருக்கு, கடவுளை ஒதுக்குவது, தான் என்பது நிறைந்திருப்பது, தனக்கு நிலைவாழ்வு தேவையில்லை என்பது, தானே தன் வாழ்வின் தலைவன் என்பது, இவைகள் நிச்சயமாக அழிவுக்கு இட்டு செல்லும். Pride goes before the fall. ஆக இன்று யூதாசிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தனக்கு தெரிந்தவைகள் தான் சரி என்று பிடிவாதமாக இருத்தல். Prejudice and biased. அவைகளை விட்டு, என்னுடைய பிடிவாதத்தை விட்டு வேறு கருத்தும் இருக்கிறதோ, இருக்கக்கூடும், இருக்கலாம் என்ற ஒரு மனநிலை வேண்டும். நம்ம நற்கரணை பெட்டி இருக்கு இல்லையா, அது பூட்டுற மாதிரி பூட்டினாதான் திறக்கும், திறக்கிற மாதிரி செஞ்சாதான் பூட்டும். அந்த பூட்டை மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஆகவே பூட்டுனா திறக்கும், திறந்தா பூட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஓ, இது இப்படி இருக்கிறதா, வழக்கமாக இருப்பதை போல் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, வேறு வகையாக கூட இருக்கலாம். இயேசு காவியத்தில்
செப்பத்தான் முடியாத தவற்றை கூட செய்வதற்கு துணிகின்ற மனித உள்ளம் தப்புதான் என்கின்ற ஒளியினூடே தள்ளாத இருள் கொண்ட உள்ளம் அன்றோ. அந்த தவற்றை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு யூதாஸ் செய்தான். அவரோடையே வாழ்ந்து அவரை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்காக. ஆக செப்பத்தான் முடியாத தவற்றை கூட செய்வதற்கு துணிகின்ற மனித உள்ளம், தப்பு என்று தெரிந்தும் செய்வது மிக மிக மிகவும் கண்டிக்கத்தக்கது. We would like to convert when we would get tired of this world, or rather when the world would get tired of us. நான் மனம் மாற விரும்புவது ஒன்று, இந்த உலகத்தில் நாம் சோர்ந்து போகும் பொழுது, அல்லது இவ்வுலகம் நம்மால் சோர்ந்து போகும் பொழுது. களைத்து போச்சு, போதும், இந்த உலகம் போதும், இந்த வாழ்வு போதும். என்னுடைய விரக்தியின் உச்சம்தான் தற்கொலை. ஆனால் மறுபடியும் துணிவு பெற்று களைப்பை அகற்றி புத்துணர்வை பெற முடியும், பெற வேண்டும். அதற்குத்தான் தினம் தினம் காலையில் நாம் நற்கருணை ஆராதனை மேற்கொள்கிறோம். வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், மனிதர்கள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், இவைகளை எல்லாம் தாங்கி அந்த நாள் களைத்து போய் சோர்ந்து போய் உறங்குகிறோம். சில பேருக்கு தூக்கம் கூட நல்லா வராது, அவ்வளவு கவலைகள், பிரச்சனைகள். ஆகவே இந்த கவலைகளை மறந்து தூங்குவதற்கு இறைவன் அருள் தருவார். அடுத்த நாள் இந்த நாளை நான் சந்திக்க வேண்டும். இந்த நாளில் வருகின்ற சந்திப்புகள், அனுபவங்கள், இவைகளை எல்லாம் சந்திப்பதற்கு வேண்டிய தெம்பை இறைவன் தருகிறார். அதுதான் காலையில் நாம் ஆராதனையிலே அந்த உத்வேகத்தை பெறுகிறோம். காலையில் எழுந்ததும் என்ன ஜெபம் சொல்லுகிறீர்கள்? ஒன்றை வழிவகுத்துக் கொள்ளுங்கள். பிதாசுதன் என்று சிலுவை அடையாளம் படுவதோ, அல்லது இயேசுவின் திருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தல் ஜெபத்தை சொல்வதோ, அல்லது காலை ஜெபமாக நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ, எது வேண்டுமானாலும் சரி, அதை தொடர்ந்து ஜெபியுங்கள். அது இன்னும் அர்த்தமுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு புது தெம்பை அந்த நாள் தரும். என்னுடைய ஜெபம், Lord, nothing is going to happen that you and I can't handle together. Lord, nothing is going to happen that you and I can't handle together. இறைவா, நீயும் நானும் சேர்ந்து இந்த நாளில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இருக்க போவதில்லை. இறைவன் நம்மோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி. ஒன்று, மனதுக்கு உற்சாகத்தை தருவது இப்படிப்பட்ட ஜெபங்கள், ஆராதனை, திருப்பலி, நம்மையே ஒப்பு கொடுத்தல். கோவிலுக்கு வர முடியல, இப்படி அவர்கள் வெகு தூரத்தில் இருந்தாலும், கோயில் இல்லாத இடத்தில் இருந்தாலும் தங்களுடைய எண்ண அலைகளை இறைவனை நோக்கி எழுப்ப முடியும். அதற்குரிய வாய்ப்புகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். The difference between the good thief and the bad thief was that one repented, the other did not. நல்ல கள்ளனுக்கும் தீய கள்ளனுக்கும் உள்ள வித்தியாசம், ஒருவன் வருந்தினான், இன்னொருவன் வருந்தவில்லை. வருந்தியவன் ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற்றான், விண்ணகத்தை சுதந்தித்துக் கொண்டான். கடைசி நேரத்திலேயும் இயேசுவின் இதயத்தை திருடிவிட்டான் கள்ளன். ஆகவே நல்ல கள்ளன். ஆனால் அந்த தீய கள்ளன், கெட்ட கள்ளன், அவனும் கெட்டு போனா அவன் கடைசி வரைக்கும் வாழ்வும் திருந்தவில்லை. நிறைய பேர் கடைசி வரைக்கும் கோவில் பக்கம் வராதவங்க வராமலேயே போயிடுவாங்க. மற்றவங்க தான் வந்து முண்டி அடிச்சுட்டு பூசை கொடு, அது கொடு, ஜெபம் செய், கல்லறைக்கு வா, வீட்டுக்கு வா அப்படின்னு தொந்தரவு பண்ணுது. அவரு ஒண்ணும் கண்டாம அவர் பாட்டு போய் சேர்ந்துட்டார், எதுவும் தேவையில்லை. மரம் எந்த பக்கம் சாய்ந்து இருக்கிறதோ அந்த பக்கம் தான் வெள்ளும். ஆகவே நீ யாரை சார்ந்திருக்கிறாய்? கடவுளை சார்ந்திருக்கிறாயா, உன்னையே சார்ந்திருக்கிறாயா? In the spiritual life we should have no will to be or become or obtain anything for ourselves. எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று ஒரு பட்டியல் இடுவது அல்ல. பலசர கடைக்கு போறோம், பட்டியல் போட்டு கொண்டு போகிறோம், இது வேண்டும் அது வேண்டும் என்று வரிசையாக. அப்படி ஆண்டவரிடம் வரிசையாக
நம்முடைய தேவைகளை குறித்து வைத்துக் கொண்டு இவைகளுக்காக அல்ல, இறைவா உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் இவைகள் நிறைவேற வேண்டும் என்று நம்மையே முழுமையாக அர்ப்பணித்தல் வேண்டும். ஆன்மீக வாழ்விலே நமக்கென்று எந்த ஆசைப்படவோ அபகரித்தலோ எதுவும் இருக்கக்கூடாது. Judas' presence in the liturgical text this week is a reminder to check our agendas. இந்த வார திருவழிபாட்டு கால அட்டவணையிலே யூதாஸ் பெயர் இடம் பெறுவது நம்முடைய வாழ்வின் சித்தாந்தத்தை நினைவு கூறுவதற்கே. யூதாஸ் இவ்வளவு இருந்தும் அவன் வாழ்வை பெறவில்லை, சாவை பெற்றான். பாவி மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்புகிறாரே, இறைவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறோமா என்பதை உணர்வோம். முழங்கால் இருக்கும், ஜெபிப்போம். Give me, Lord, a steadfast heart that no unworthy thought can drag downwards, or unconquered heart that no unworthy purpose may tempt aside. Bestow upon me also, O Lord my God, understanding to know you, diligence to seek you, wisdom to find you, and faithfulness that I may finally embrace you through Jesus Christ our Lord. தாமஸ் அக்வினாசுடைய அருமையான ஜெபம். ஆண்டவரே, தீய சிந்தையால் விழத்தாட்டப்படாத திடமான மனதையும் தீய திட்டங்கள் வெற்றி கொள்ளா மேலான இதயத்தையும் எனக்கு தாரும். உம்மை அறியும் தெளிவையும், உம்மை தேடும் வாஞ்சையையும், உம்மை காணும் ஞானத்தையும், இறுதியில் உம்மை அடைவேன் என்ற விசுவாசத்தையும் என்மேல் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.